இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே குடும்ப அமைப்பை சிதைக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். கணவன் மனைவி என்ற உறவின் மூலமாகவே தவிர உடல் சுகத்தை அடையவே கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் குடும்பத்திற்கு விசுவாசமாக ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பல அந்தஸ்துகளிலே ஒரு பகுதியை நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இந்த சம்பவம் முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், 3 பேர் பிரயாணம் பண்ணி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணம் செய்து போய்கொண்டிருக்கும் பாலைவனம் பிரயாணம் செய்து போய்கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழையிலிருந்து தப்பிப்பதற்காக அருகில் உள்ள ஒரு மலை குகையிலே போய் அவர்கள் தஞ்சம் அடைகிறார்கள். மழை விட்டவுடனே வெளியே வந்துடலாம் என்று தஞ்சம் அடைகிறார்கள். உடனே சற்று நேரத்தில் மேலே இருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசல் அடைச்சிருது. பாறை வேகமாக உருண்டு வந்து குகையுடைய, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவம், இது கட்டுக்கதை கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் வஹி அடிப்படையில் நமக்கு சொல்லி தந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ ஒரு பாறை உருண்டு வந்து குகையுடைய வாசல் அடைச்சி விடுகிறது. அப்போ வெளியே வர முடியாது. இந்த வாசல் திறந்திருந்தால் தான் வெளியே வர முடியும். குகைனா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது வழியாக நுழைஞ்சு உள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த பாறை அடைச்ச உடனே 3 பேரும் அந்த பாறையை தள்ளினாலும் தள்ள முடியலை, அவ்வளோ ஒரு பெரிய பாறை. அப்போ இந்த 3 பேரும் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். அப்போ இந்த பாறையில் குகையில் சிக்கி கொண்டார்களே, ஆனால் அவங்க நிலைமை என்ன? இருக்கிற உணவை கொஞ்சம் உணவு வச்சுருப்பாங்க, அது முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பாங்க, அதுவும் முடிஞ்சு போயிடும். அப்புறம் காற்று கூட நல்ல காற்று கிடைக்காது. இந்த ஏசியில் அடைச்சி வச்சிருந்தாலும் ஏசியில் நமக்கு நல்ல காற்று கிடைத்து விடுகிறது. அவங்க குகையில் சிக்கி கொண்டவர்களுக்கு நல்ல காற்று இருக்காது, தண்ணி இருக்காது, உணவு இருக்காது, இறந்து போயிடணும். அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே என்ன முடிவு கொண்டாங்க? சத்தம் போட்டாலும் வெளியே வழங்காது. ஏன்னா வெட்ட வெளியில் உள்ள ஒரு குகைக்குள்ளே ஊரே இருந்தால் கூட சத்தம் வெளியே போகாது. அப்போ நம்ம சத்தம் போட்டு உதவிக்கு யாரையும் கூப்பிடவும் முடியாது, தப்பிச்சு வெளியே செல்லவும் முடியாது. நம்முடைய கதை முடிந்து விட்டது, அதாவது நம்ம மரணம் தான் நிச்சயங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த மாதிரி நெருக்கடியில் தான் ஒரு மனிதனுக்கு இரையச்சம் வரும். மற்ற நேரத்தில் நினச்சி பார்க்காத ஒருத்தன் ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, அப்போ மட்டும் அல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பான். நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக அல்லா அவனை நல்லா வச்சிருக்கும் பொழுது, நடுத்தரமாக வச்சிருக்கும் பொழுதுலாம் அல்லாஹ் நினைக்க மாட்டான். பயங்கரமான பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த மாதிரி தண்டனை கொடுத்துருவான், கோர்ட்டில் தீர்ப்பளிக்க போகிறான், இப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒருத்தன் வந்தான்னு வைங்க, ராத்திரி பூரா அல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பான். நல்லா இருக்குமோ எல்லாம் மறந்துடுவான். அப்போ இந்த 3 பேரும் வசமாக மாட்டிக்கொண்ட உடனே அவங்களுக்கு இறை நினைவு வருகிறது. என்ன பண்ணுறாங்க? நம்ம வேற வழியே கிடையாது, இப்போ எந்த மனுஷனையும் உதவிக்கு கூப்பிட முடியாது, நம்மளும் இந்த பாறையை உருட்டி தள்ளிட்டு வெளியே போகவும் முடியாது. இப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வோம்? துவா செய்வோம் என்று அவங்களுக்குள்ள 3 பேரும் ஆலோசனை செய்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய முடிவெடுக்கிறாங்க. எப்படி துவா செய்ய முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் 3 பேரும் பேசிக்கொள்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு செஞ்ச சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். பல காரியங்கள் நம்ம செய்கிறோம், சிலத்தில் முகஸ்துதிக்கு செஞ்சுருப்போம், ஒரு பெருமைக்கு செஞ்சுருப்போம். ஆனால் நம்மளே சந்தோஷப்படக்கூடிய, இதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு தான் செஞ்சோம் அப்படின்ற சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும். எந்த ஒரு மனிதன் பெருமைக்கு செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் கூட அவனோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு ஒன்று செஞ்சுருப்பான். எவ்வளோ மோசமான ஒரு முகஸ்துதிக்காக வணங்கக்கூடியவனாக இருந்தால் கூட என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ 1-2 காரியங்களை இது அல்லாஹ்வுக்காகத்தான் செஞ்சிருப்பான், யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மாத்திரம் செஞ்சிருப்பான். அப்போ இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம அல்லாஹ்வுக்குண்டு ஏதாவது செஞ்சிருப்போம்ல, அதை நினைவுக்கு கொண்டு வருவோம், அதை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். சும்மா துவா செய்கிறது இல்லை, யா அல்லாஹ் இந்த காரியத்தை நான் உனக்காகத்தானே செஞ்சேன், இதுக்கு பிரதிபலனா எங்களை இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்று அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி 3 பேரும் ஆலோசனை செய்து அவங்களுடைய கடந்த காலத்து நினைவு ஃப்ளாஷ்பேக்கில் ஓட விடுறாங்க. நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், நம்ம செஞ்ச காரியத்தில் நம்மளே அல்லாஹ்வுக்காகத்தான் செஞ்சோன்னு திருப்தி அடையக்கூடிய காரியம் என்ன இருக்கிறது என்று அவங்க யோசித்து பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை அவர் நினைவுபடுத்துறார்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்திருக்காரு. அவர் கடந்த காலத்தில் வேலைக்கு சேர்த்து வேலை செஞ்சவருக்கு கூலி கொடுக்கல. கூலி கொடுக்குறவரை வந்துட்டு கூலியை வாங்காமல் ஒருத்தர் போயிட்டார். மறந்துட்டு போனாரா என்னத்தினால போனார்னு தெரியல. அந்த கூலி இவர்கிட்ட இருக்கிறது. ஒரு வாரமோ 10 நாள் வேலை செஞ்சிருப்பாரு. அந்த கூலி வந்து இவர் கையில் தங்கி விட்டது. நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார், அடுத்த மாதம் வருவார், அடுத்த வாரம் வருவார்னு வெயிட் பண்ணுறாரு. யாரும் வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த மனிதர், அந்த கூலி காசுக்கு வந்து ஒரு ஆட்டை வாங்கி விடுறாரு. ஆடு வளருது, குட்டி போடுது, 4 ஆடாக போகுது, அவர் 10 ஆடாக போகுது, 20 ஆடாக போகுது, ஒரு பண்ணையாக உண்டாகுது. அந்த காசுலேருந்து அவர் பேரில் வாங்கி போடுறாரு. வாங்கி போட்டது ஆடாக மாடாக பண்ணையாக பெருசாக பெருகி ஏராளமான ஆடு மாடு கால்நடைகள் வந்து உருவாகி ஒரு பெரிய பண்ணையே இருக்கிறது. அந்த காசில் ஒருத்தர் கூலி கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல, அந்த காசில் வாங்கப்பட்ட ஒரு ஆடு பல ஆடுகளாக மாடுகளாக ஒட்டகங்களாக பெருகி பெரிய ஒரு பண்ணையே உண்டாகிவிட்டது. அப்போ இந்த கூலி வாங்காமல் போனார்ல, ரொம்ப காலத்துக்கு பிறகு வர்றாரு. வந்து இவற்றை யாவப்படுத்துறாரு. நான் உன்ட்ட வந்து நான் வேலை செஞ்சேன், யாபம் இருக்குதா? ஒரு 10 வருஷமாக இருக்கலாம், ஒரு 20 பண்ணையெல்லாம் உண்டாகிறதா இருந்தால் ஒரு 20 வருஷம் கூட இருக்கலாம். நான் பல வருடங்களுக்கு முன்னாடி உன்னிடத்தில் நான் வேலை செஞ்சேன், கூலியை வாங்காமல் நான் போயிட்டேன், ஏதோ ஒரு வேலையினால் அவசரமாக போயிட்டேன், என் கூலியத்தா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இந்த மனிதர் சொல்கிறாரு, இந்த பண்ணை இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படிங்கிறாரு. அவர்னு நினைக்கிறார், கிண்டல் நினைக்கிறார். அதாவது கூலி 100 ரூபா கூலியை தாண்டு கேட்டால் இந்த பண்ணையை எடுத்துக்கண்டா கிண்டல் தான் நினைப்பாங்க. அவர் நினைக்கிறாரு, அப்போ ஒரு ஏழையுடைய வயிற்றில் அடிக்காதப்பா, ஏன் என்னை கேலி பண்ணுற? கேலி இல்லை, உன் கூலியை கொண்டு தான் ஒரு ஆடை வாங்கி விட்டேன், அதுதான் இவ்வளவு பல்கி பெருகி இருக்கிறது, நீ வந்தால் உன்னிடத்தில் தந்து விடணும் என்பதற்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், இது உன் பேரில் வாங்கி விட்டுருக்கிறேன், இது எல்லாமே உன்னுடையது தான், எடுத்துக்கன்னு சொல்கிறார். அவரும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போயிட்டார். இது அவருக்கு ஞாபகம் வருது. யாருக்கு? அந்த குகையில் மாட்டிக்கொண்ட 3 பேரில் ஒருத்தருக்கு, இப்படி ஒன்று நம்ம செஞ்சோமே, இதில் எந்த புகழ் நம்ம ஆசைப்படலை, இது பெருமைக்கு செய்யலை, உலகத்தினுடைய சட்டப்படி கூட 100 ரூபாய் கொடுத்தா போயிருப்பான். அந்த கேஸ் கூட கொடுக்க முடியுமா? பெரிய ஆடு மாடெல்லாம் வாங்கி வச்சிருந்து வளர்ந்துருந்தா கூட ஒருத்தன் வந்து என் காசை தாண்டு கேட்டால் காசை கொடுத்தா போதும்ல, எவ்வளோப்பா கூலி, இந்தாப்பா ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போப்பான்னா முடிஞ்சு போயிருக்கும் கதை. அப்போ நான் உலகத்தில் எந்த கெட்ட பேரும் இல்லாமல் அவனுடைய கூலியை மட்டும் என்னால் கொடுத்துருக்க முடியும். ஆனால் இந்த பணம் என்பது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய இந்த பணம் என்னைய பாதிக்கலை. எதுக்காக பாதிக்கலை? நீ ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிற, இது அவனுக்கு வெளியூர்காரன் யாருன்னே தெரியாது, 4 பேர் கூட்டமாக கூட கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்க முடியாது. அவனுக்கு பக்கபலமாக போலீஸ் ராணுவம் கோர்ட்டு ஒன்றுமே கிடையாது. அவன் யாரோ ஒருத்தன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்தால் போதும். ஆனால் நான் என்ன செஞ்சேன், இந்த பணம் காசு ஆடு பண்ணை எதுவும் என்னை பாதிக்கலை. எனக்கு வந்து உன்னுடைய அச்சம் தான் வந்தது. இது நம்முடையது இல்லை, அவனுடைய காசுல வாங்கி போட்டோம், இது எவ்வளவு வளர்ந்தாலும் அவனுக்கு உரியது என்ற எண்ணத்தில் நீயத்தில் இதை நம்ம வாங்கி போட்டு விட்டோம். அப்போ வளர்ந்த பிறகு நம்ம மாறிடக்கூடாது. அதனால இறைவா, நான் வந்து உனக்காகத்தான் இதை நான் செஞ்சேன், உனக்காகத்தான் நான் செஞ்சேன் என்று நீயும் அறிந்தால், அவர் அல்லா விஷயத்தில் அடிச்சு சொல்லக்கூடாதுல்ல, அது பயந்த பேசுறாரு. இறைவா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் இது நான் உனக்காகத்தான் செஞ்சிருக்கிறேன், நீனும் அப்படி நினைத்தால், உனக்காகத்தான் நான் செஞ்சேன், ஒரு பெருமைக்கோ புகழுக்கோ அவனுக்கு பயந்துக்கிட்டோ வேற எதுக்கு நான் செய்யல என்று நீ விளங்கினால், இந்த குகையில் மாட்டிருக்கிறோம்ல, இந்த சிக்கல்ல இருந்து எங்களை காப்பாத்து அப்படிங்கிறார் ஒருத்தர். சொன்னோன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த குகையை மூடி இருந்த பாறை ஒரு அளவுக்கு லேசாக கொஞ்சம் விலகுகிறது. காத்து வருது, வெளிச்சம் வருது, ஆனா ஆளுக்கு வெளியே வர முடியாது. சின்னதா வந்து அந்த ஒரு துவா செஞ்ச உடனே என்ன செய்யுது, அல்லாஹ் அந்த பாறையை கொஞ்சம் விளக்குகிறான். இந்த இருட்டு காத்து இல்லாம கஷ்டப்பட்டாங்கல்ல, அந்த அதுல இருந்து அவங்க விடுதலை அடைந்து விடுகிறார்கள். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அவருடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்தி பார்க்கிறாரு, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பெற்றோர்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கிறார். எந்த அளவுக்குன்னு கேட்டா, அவர் வந்து பெற்றோர் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டார். என்னைக்கு இருந்தாலும் சரி, தாய் தகப்பனார் சாப்பிட்டால் மட்டும்தான் அடுத்து தானோ தன் மனைவியோ தன் மக்களோ சாப்பிட வேண்டும் என்பதை ஒரு கொள்கையா வைத்திருந்தார். தாய் தந்தையரை கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் தனக்குத்தானே, இது மார்க்கத்தில் அப்படி விதி இல்லை, சட்டம் இல்லை, தாய் சாப்பிட்ட பிறகுதான் புள்ள சாப்பிடணுங்கிற விதிலாம் இல்லை. ஒரு மனிதர் நல்லது செய்வதற்காக தனக்குத்தானே இந்த கண்டிஷனை போட்டுக்கொள்ளலாம். நம்ம அப்பதான் தாயை கவனிப்போம், டெய்லி சாப்பிடலான்னு கேட்போம். நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோம்னா தாயார் சாப்பிட்டது நமக்கு தெரியாது, தகப்பனார் சாப்பிட்டாரு நமக்கு தெரியாது. அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் ஒரு பழக்கத்தை வச்சிருந்தா
தெரிஞ்சிடும். சாப்பிட்டாங்களான்னு முதல் கேட்டுட்டு தான் நம்ம சாப்பாட்டில் கை வைப்போம். அப்போ நம்ம பெற்றோர்கள் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும். இதில் எந்த குறையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நானாக இப்படி ஒரு ரூலை வைத்து கொண்டேன். என்னைக்கு நான் சாப்பிட்றத உட்கார்ந்தாலும் சரி, அம்மா சாப்பிட்டாங்களா வாப்பா சாப்பிட்டாங்களான்னு கேட்பேன். சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன். இதையும் நான் வழக்கமாக வைத்திருந்தேன். ஒரு நாள் வேலையெல்லாம் செய்து விட்டு நான் வரும்போது தாமதமாகி விட்டது. வந்தால் தாய் தந்தையர் தூங்கி விட்டார்கள் சாப்பிடாமையே. ஏன்னா அவங்க இவர் சாப்பாடு அவர் தான் கொண்டு வர்றார். பால் கறந்து இரவில் பாலை குடிச்சிட்டு படுத்துருவாங்க. அந்த பால் தான் உணவாக இருக்குங்கிற அடிப்படையில் கொண்டு வரும்போது பெற்றோர் தூங்கிட்டாங்க. இவர் என்ன செய்கிறாரு, பக்கத்தில் உட்காந்துருக்கார். பெற்றோர் தூங்குறது நம்ம எப்படி எழுப்புறது? தூக்கம்ங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் தானே. தூங்குற ஆட்களை எழுப்புனா நம்ம பாதி பேருக்கு பிடிக்காது, கோவம் வரும். தூக்கம்ங்கிறது ஒரு பெரிய அல்லாவுடைய ஒரு அருள். அதுவே சாப்பாட்டுக்கு மேலே சிறந்ததாக இருக்கும். சில நேரங்களில் தூக்கம்ங்கிறது சாப்பாட்டெல்லாம் மிஞ்சின ஒரு சுகமாகவும் இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்கிறாரு, மகன் பிள்ளையெல்லாம் சாப்பாட்டுக்கு அழுவுது, சாப்பாடு கொடுக்காம அது தூங்க வைக்கிறாரு. பெற்றோர் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கொடுப்போம், நம்ம எழுப்பக்கூடாது. பாலை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறார் இவர் தூங்காம. தாய் தந்தையர் அவங்களா முடிக்கட்டும், முடிச்சவனு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சாப்பிடுவோம் என்று அவர் காத்திருக்கிறாரு. அவங்க காலையில் முழிக்கிற வரைக்கும் இவர் தூங்கவே இல்லை. இது அவர் எதுக்காக செஞ்சாரு? பெற்றோருக்கு பயந்துக்கிட்டா. வயசான பெற்றோரை இவர் என்ன செஞ்சிட முடியும்? இவர் ஒரு தடுத்துனா அவர் கீழே விழுந்துருவார். பெற்றோர் ஒரு காலத்தில் பெற்றோர் இவர் அடிச்சிருக்கலாம். இப்போ உள்ள கண்டிஷன் என்ன? முதியோராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே முடியாது, பலவீனர்கள். அவங்களுக்கு எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தகப்பனுங்கிற மரியாதைக்கு தான் பிள்ளைகள் பயப்படுறாங்களே தவிர சக்தியாக பயப்படுறோம், பலத்துக்காக வேண்டிய தகப்பனுக்கு பயப்படுறோம் இல்லை. ஒரு இளைஞரான பிறகு தகப்பனுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நான் எதுக்கு இப்படி நடந்து கொண்டேன்? அவங்க சாப்பிட்ட உடனே தான் நான் சாப்பிடணும் நான் ஒரு கொள்கை வச்சிருந்தேனே. இது யாருக்காக வேண்டி செஞ்சேன்? அவங்களுக்கு பயந்து கொண்டு நான் செய்யலை, உலகத்துக்கு பயந்து கொண்டும் செய்யலை. இப்படியெல்லாம் யாரும் நடக்கிறதும் இல்லை. சாப்பாடு கொடுத்து கவனிப்பாங்களே தவிர அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது உலகத்தில் எல்லாரும் அப்படி செய்கிறதும் கிடையாது. அப்போ நான் எனக்கு நானே இப்படி ஒரு நல்ல விஷயத்தை விதியாக்கி கொண்டிருந்தேன். இறைவா, இது உனக்காக தான் நான் செஞ்சேன். நான் அன்னைக்கு பூரா என் பிள்ளைகளும் சாப்பிடல, என் மனைவியும் சாப்பிடல, நானும் சாப்பிடலை. அவங்க முழிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருந்து முழிச்ச பிறகு என்னஞ்சோம் சாப்பிட்டோன்னு சொல்கிறாரு. இது அல்லாஹ், இறைவா நான் இதை செய்தது என்னை பொறுத்த வரைக்கும் உனக்காகத்தான் செஞ்சேன். உன்னுடைய பயத்தினால தான் இதை செஞ்சேன். உன்னுடைய பரிசு ஆசைப்பட்டு தான் நான் செஞ்சேன். மறுமையில் எனக்கு பரிசு கொடுப்பேன், தாய் தந்தரை கவனிச்சதுக்காக வேண்டி எனக்கு பரிசு தருவேன்னு சொல்லிட்டு இதை நான் செஞ்சேன். நீ அப்படி நினைத்தால் நான் உனக்காகத்தான் செஞ்சேங்கிறது நானே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? நம்ம அல்லாவுக்காக செஞ்சோன்னு நினைக்கக்கூடிய பல காரியங்கள் ஏதாவது மிக்ஸாக கலந்துருந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். நம்ம என்னமோ கரெக்டாக செஞ்சு நினச்சிருப்போம். ஆனால் அல்லாஹ் அதுக்கு மேலே உள்ள ஊடுருவி பார்க்குறவனா இருக்கிறதுனால அதில் ஏதாவது ஒரு கலப்பணம் இருந்துச்சுன்னு வைங்க, கரெக்டாக அவன் கண்டுபிடிச்சிருவான். அதுக்காக இப்படி துவா செய்கிறாரு. இன்குந்த தாயலமும், இறைவா நீ அறிஞ்சிருந்தால், நான் உனக்காகத்தான் செஞ்சேங்கிறத நீ அறிஞ்சிருந்தால் எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்து அப்படின்ற உடனே பாறை இன்னும் கொஞ்சம் விலகிறது. கொஞ்சம் நல்லா வெளியே உலகத்தெல்லாம் பார்க்குற அளவுக்கு வருது. ஒரு மனுஷன் நுழைஞ்சு வெளியேற முடியாது. ஒரு பாதி 3/2 அந்த பாறை விலகி விடுகிறது. மொத்தமாக விலகலை, வெளியேற முடியாது. அடுத்து என்ன செய்கிறாரு இன்னொருத்தர், அவர் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. இவருடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டால் இவர் சொல்கிறார், ஒரு கடந்த காலத்தில் இவருடைய சித்தப்பாவுடைய மகள் ஒரு அழகான ஒரு பெண் இருந்தார். அந்த சித்தப்பாவுடைய மகள் இவர் விரும்பினார்னா மார்க் அடிப்படையில் விரும்பலை, கல்யாணம் பண்ண தானே விரும்பணும். சித்தப்பா மகளை விரும்பலாம், தப்பு இல்லை. விரும்பினா என்ன பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு விரும்பினா அது ஒரு கணக்கு. இவர் கல்யாணம் இல்லாமலே தப்பாக அந்த பெண்ணை விரும்புகிறார். அப்போ இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவராக இருக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணாத, அதை பற்றி அந்த செய்தியில் வரல. ஆனால் எப்படி விரும்புகிறாரு, அந்த பெண்ணை தவறான முறையில் அடையணும்னு விரும்புகிறார். அப்போ இவர் பெரிய கோடீஸ்வரரும் கிடையாது, இவரும் கஷ்டப்படுற ஒரு ஆள் தான். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பெண்ணிட்ட வேற மாதிரி பேசி என்ன செய்கிறாரு, அந்த பெண்ணை கெடுக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. அந்த பெண் என்ன சொல்லுது, எனக்கு 100 தீனார்னா தங்க காசு, இன்னைக்கு 100 தீனார்னா பல லட்சங்களுக்கு போயிடும். தீனார்னா நம்ம ரூபா நோட்டு தீனார் இல்லை, ஒரு தங்கத்திலே உள்ள காசு தான் தீனாருங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் உள்ள தங்கன்னு வைங்களேன். அப்போ 100 தீனார்னா என்னன்னு கணக்கு பண்ணிக்கிறங்க. அப்போ 100 தீனார் நீ எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் நான் உன்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும். அந்த பொண்ணு என்ன செய்யுது சொல்லுது. இவர் என்ன பண்ணுறாரு, 100 தீனாருக்கு நான் எங்கே போவேன்னு சொல்லி இருந்தாலும் இந்த வெறியில் என்ன செய்கிறாரு, இதுக்காக வேண்டிய ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார். 100 தீனார் எப்படியா சேர்த்துருன்னு. அட கல்யாணம் பண்ணுற சேர்த்தா பரவாயில்லை,
இவர் கெட்ட செயலுக்காக சேர்க்கிறாரு. அந்த காசை சேர்க்கும் போது என்ன நோக்கத்தில் சேர்க்கிறாரு? அப்போ கேரக்டராக ஒரு நல்ல ஆளாகவும் இருக்கலை. ஒரு ஆரம்பத்தில் பார்த்தோம்னா இவர் ஒரு நல்ல ஒரு ஆளாவே இருக்கலை. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? ஒரு கெட்ட காரியம் செய்யணும்னு விரும்புகிறாரு. அந்த பெண்ணை வந்து ஆசை வார்த்தை காட்டுறாரு. அது 100 தீனாரை கேட்குது. இவர் 100 தீனாரை சம்பாதிப்பதற்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 100 தீனாரெல்லாம் திரட்டி அவள்கிட்ட கொடுத்து விட்டு அவளோடு நான் வந்து நெருங்குற நேரத்தில் அந்த பொம்பளை சொன்னால், நீ அல்லாஹ்வை பயந்து கொள். 100 தீனாரை அந்த 100 தீனாருக்காக அந்த பொம்பளை சொல்லலை. அப்படின்னா இவன் விட்டுருவான்னு சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னோம்னா அதோட விட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்குது. இந்த ஆள் நெசம் நினச்சி 100 தீனாரை திரட்டிட்டு போனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு? இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள், முறையாக திருமணத்தின் மூலமாக தவிர வேற முறையில் இது மாதிரியான இன்பத்தை நீ அடைய நினைக்காத அப்படின்னு அந்த பொண்ணு வந்து தெளிவாக சொல்லிருச்சு. இப்போ நினைச்சாருன்னு சொன்னால் யாருமே இல்லை, தனியாக தான் நாங்கள் இருந்தோம். நான் நினைத்திருந்தால் நான் என்ன வேண்டாலும் அந்த நேரத்தில் செய்திருக்க முடியும். ஆனாலும் அல்லாஹ்வை பயந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னிச்சு பாருங்க, அந்த ஒன்று தான் என்னை எழுப்பி விட்டுருச்சு. உடனே இருந்துச்சுட்டார். உடனே அந்த ஒரு ஆசை கசை வெறி எல்லாமே அடங்கி போயிடுச்சு. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கிற அந்த அல்லாங்கிற சொல்லு அவர் உள்ளத்தில் போன என்னவாச்சு? ஆஹா, இறைவன் பேர் அந்த பொம்பளை சொல்லிட்டாலே, இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பானே, அவன்கிட்ட மாட்டினா நம்ம என்ன ஆகுறது என்ற ஒரு அதிர்ச்சியில் என்ன செஞ்சாரு? உடனே நான் அந்த செயலிருந்து விலகிட்டேன். இதிலிருந்து விலகுவதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது. யாருக்கும் பயந்துக்கிட்டுலாம் நான் செய்யலை. அது மாதிரி எல்லா சந்தர்ப்பம் வாய்ப்புகள்லாம் இருந்து கூட அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதற்காக வேண்டிய அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் அந்த தீய செயலிருந்து விலகிட்டேன். இறைவா, இதை நான் உனக்காக தான் செஞ்சேன். வேற எந்த ஒரு நோக்கமும் அந்த நேரத்தில் சொன்ன உடனே அல்லான்ற வார்த்தை தான் நிப்பாட்டுச்சு, வேற எதுவும் என்ன நிப்பாட்டலை என்று சொன்ன உடனே அந்த பாறை மடமடன்னு உருண்டு கீழே போயிடுச்சு. பழையபடி முழுமையான அந்த வாசல் என்ன செஞ்சிருச்சு? ஓப்பன் ஆகிவிட்டது. 3 பேரும் சந்தோஷமாக வெளியே வந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து புகாரியில் 2215 நல்ல விரிவாக அந்த சம்பவங்கள் இருக்கு, பார்த்துக்கலாம் நீங்கள். புகாரியில் 2215, 2272, 2333, 3465, 5974 இவ்வளவு இடங்களில் புகாரியில் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்தி நடந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எதுக்கு சொல்லி காட்டுறாங்க? இந்த அல்லாஹ்வுக்கு பயந்து தீய செயலிலிருந்து நம்ம விலகினால் முதல்ல 7 பேருக்கு அரசு கீழே இருக்கிறோம், அது மறுமையில் கிடைக்கிறது. உலகத்திலையும் நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒழுக்கமாக வாழ்ந்தால் நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கடியை சந்திப்போம். அது பண தேவையாக இருக்கலாம், வாரிசு தேவையாக இருக்கலாம், ஒரு பதவியுடைய தேவையாக இருக்கலாம், படிப்புடைய தேவையாக இருக்கலாம். பல தேவைகள் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட நமக்கு பிரார்த்தனை பண்ணுறோம், கிடைக்க மாட்டேங்குதுங்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா, ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணினார அல்லாஹ்வுக்கு பயந்து, ஒரு தடவை அல்லாஹ்வுக்கு பயந்து விலகி கொண்ட ஒரு காரணத்தினால இவ்வளோ பெரிய அந்த நெருக்கடியிலிருந்து அதிசயமாக தானே விலகுது. அது நடக்காத ஒன்று. பாறை வந்து சிக்கிருச்சின்னு சொன்னால் இதுக்காக தான் விலகிறாது. நம்ம லாஜிக் இப்படி விலகாது. அப்போ அல்லாஹ் வந்து தன்னுடைய அற்புதத்தை காட்டி தான் என்ன செய்கிறான்? அவங்க 3 பேரை வெளியேற்றுகிறான். அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒழுக்கமாக வாழ்ந்தால் உங்களுடைய தேவைகளை அதை சொல்லியே கேட்கலாம் அல்லாஹ்விட்ட. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது எதை சொல்லிலாம் கேட்குறோம்? அவருக்கு தர்மம் செஞ்சன அல்லாஹ், எனக்கு நீ கொடு. அவருக்கு அந்த உதவி செஞ்சனே, எப்படிப்பட்டவர்களை நம்ம இருக்கணும்? யா அல்லாஹ், திருமணம் அல்லாத முறையில் நான் எந்த ஒரு உறவும் கொள்ளவில்லை, இது உனக்காகத்தான் நடந்தேன், அப்படி சொல்லக்கூடியவர்கள் மாறணும். நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கும்போது எப்படி கேட்கணும்? இதை ஒரு தகுதியாக கேட்குற அளவுக்கு நம்ம வளர்த்து கொண்டோமே ஆனால் உலகத்தில் நம்முடைய தேவைகள் நிறைவேறும். மறுமையில் நிறைவேறது விஷயம் வேற, மறுமையில் அந்தஸ்து கிடைக்கிறது விஷயம் வேற. இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகள் வந்து ஒரு அதிசயமா நிறைவேறியிருக்கா இல்லையா? இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை தானே? ஒரு அதிசயமான இவங்க யாரோ பெரிய மகான்களோ பெரியார்களோ இல்லையே இந்த 3 பேரும். அதுலேயும் குறிப்பாக அந்த 2 பேர்த்தையாவது கொஞ்சம் நல்ல தன்மை இருந்துச்சு. இந்த ஆள் கேரக்டர் நல்லா இல்லைன்னு வழங்குது. காசை மெனக்கட்டு சேர்த்து நீண்ட நாள் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் இருந்து என்ன செஞ்சிருக்காரு? கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருந்தது வேணான்னு தவிர்த்து சித்தப்பா மகதனுக்கு பொண்ணு கேட்டால் கொடுத்துட்டு போகிற குளம் கோத்திரம் ஒன்றும் தடையாக இருக்காது. 100 தீனார் கேட்டதுலேருந்து வசதி இல்லாத குடும்பம் வரை விளங்குது. அப்போ கட்டி கொடுத்துருவாங்க தன்னால். இவர் வந்து கேரக்டர்லேயே மோசமாக இருக்கிறாரு. ஆனாலும் இந்த ஒழுக்கத்தில் அல்லாஹ்வை பயந்து கண்ட உடனே அவருக்கு அந்த எண்ணம் ஓடி போச்சு. பார்த்தீங்களா? அதுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன? அவ்வளோ பெரிய நெருக்கடியிலேருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான், அவ்வளோ பெரிய சிக்கல்லேருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நம்முடைய தன்மைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலேயாவது
நம்மளை அறியாமல் நடந்திருக்குமே ஆனால் இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு தேடிவிட்டு எந்த ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி இதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டும். திருமண முறையில் இல்லாமல் வேற முறையில் நாங்கள் இந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டோம் என்று உறுதியாக நம்ம இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும், நினையாப்புறத்திலிருந்து கிடைக்கும் என்பதை நம்ம இதை பார்த்துக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒழுக்க வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா, இஸ்லாத்துக்கு வர்றாங்க, பல பேர் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, வந்து அவங்கள்ட்ட உறுதிமொழி கேட்பாங்க. உறுதிமொழி கேட்கும் பொழுது இஸ்லாத்தில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது, அவ்வளவையும் சொல்லி உறுதிமொழி கேட்க மாட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா, அவ்வளவையும் சொல்லி கேட்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான சிலதை பொறுக்கி எடுத்து இதையெல்லாம் செய்வோண்டு உறுதிமொழி தருவியலான்னு கேட்பாங்க. நம்ம களிமா மட்டும் சொல்லி கொடுத்துட்றோம்ல, களிமா மட்டும் சொல்லி கொடுக்குறது தான் இஸ்லாத்துக்கு வர்றதுன்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது செஞ்சால் போதுமானது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தாண்டி சில கண்டிஷனை போடுவாங்க. என்னென்ன போடுவாங்க, இஸ்லாத்துக்கு யாராவது வந்தாங்கன்னு கேட்டால், பாயூனி அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை தாருங்கள் கேட்பாங்க. வர்றவங்கள்ட்ட அல்லாஹ்வுக்கு எதையும் நாங்கள் ஷிர்க் வைக்க மாட்டோம் அதை கேட்பாங்க. அதே மாதிரி வலா தஸ்ரிகு, திருட மாட்டோம், திருடுவது முக்கியம், அடுத்தவனுடைய ஹக்கு இருக்குல்ல, அதனால திருட மாட்டோம் என்று உறுதிமொழி கேட்பாங்க. அடுத்து வலா தஸினு, நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை கேட்பாங்க. அதே மாதிரி வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொல்லக்கூடாது. பிள்ளையை கொல்ற செயல் அந்த காலத்தில் இருந்தது. பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னால் உசுரோட கொண்டு போய் பேசி போடுவாங்க. அது அந்த மக்கள் தான் திருந்தி இப்போ இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. பழைய நிலை தொடரக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தைகளை கொல்ல மாட்டோம்னு உறுதிமொழி தரணும். அதே மாதிரி வலா தஅத்தூன பி புஹ்தானின் தஃப்தரூனஹு, நீங்கள் இட்டுக்கட்டிய அவதூறுகளை யார் மீது சொல்லக்கூடாது. எந்த ஒரு மனிதன் மீதாவது ஆண் மீதோ பெண் மீதோ சொல்றதா இருந்தால் இட்டுக்கட்டி என்ன செய்யக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நீங்க அதே மாதிரி நான் கட்டளையிடக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். இவ்வளவு உறுதிமொழி வாங்குவாங்க. இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் அவங்க தான் அந்த மாதிரி பையத்து வாங்க முடியும். நமக்கு அந்த ரைட்லாம் கிடையாது. நம்மளும் அதே காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் அந்த தூதர் அந்தஸ்துனால அல்லாஹ்ட்ட கொடுக்குற உறுதிமொழியை ரசூல்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கும்போது தூதர்கிட்ட செய்கிற உறுதிமொழி அல்லாஹ்விட்ட செஞ்ச உறுதிமொழி மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யுபாயிஉனக இன்னமா யுபாயிஉன அல்லாஹ், யார் உன்னிடத்தில் உறுதிமொழி தர்றாங்களோ அவங்க அல்லாஹ்ட்ட உறுதிமொழி தர்றார்கள். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட தான் நம்ம செய்யணும். இந்த உறுதிமொழியை இறைவா திருட மாட்டோம், இறைவா கொலை செய்ய மாட்டோம், மனுஷன்ட்ட போயிட்டு கையெடுத்துட்டு திருட மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் அவனை அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி ஆக்கிட்டதாயிரும். இந்த உறுதிமொழி மனுஷன்ட்ட செய்யக்கூடாது, தூதர்கிட்ட செய்யலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வரக்கூடிய மக்கள்கிட்ட உறுதிமொழி எடுக்கும் பொழுது இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த 5 காரியம் தான். 5 காரியத்தில் ஒரு காரியமாக எதை குறிப்பிடுறாங்க, விபச்சாரத்தை குறிப்பிடுறாங்க. எத்தனையோ ஜகாத் இருக்குது, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, பல முக்கியமான வணக்கங்கள் இருக்கிறது. அதுகளை பற்றி எல்லாம் பையத்தில் உறுதிமொழியில் கேட்காம என்ன பண்ணுறாங்க, இணை கற்பிக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, நல்ல காரியங்கள் நான் சொல்ல கட்டுப்பட்டு நடக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதிமொழி வாங்குவார்கள். யார் வந்தாலும் இந்த உறுதிமொழி வாங்கிடுவாங்க. அப்போ இந்த எதுக்குன்னு கேட்டால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாத்தில் இந்த ஒழுக்கமாக நடத்தல் என்பது அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி கொடுக்க வேண்டிய அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த குடும்பம் சிதையக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் இதையும் வலியுறுத்துகிறது. இது நீங்கள் புகாரில் நிறைய இடத்துல வருகிறது. புகாரில் 18வது ஹதீஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி எடுப்பார்கள் என்பது. அதே மாதிரி நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பல இடங்களில் அல்லாஹ் இதை இந்த விபச்சாரத்தை பற்றியும் ஒழுக்கக்கேடுகளை பற்றியும் அருவருப்பான இந்த செயலை பற்றியும் ரொம்ப பல இடங்களில் கடுமையாக கட்டளையிட்டு கண்டிக்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வ மா பத்தன், நீங்கள் இந்த அசிங்கமான செயல்களை நெருங்காதீர்கள், செய்யாதீர்கள்னு சொல்லலை. மற்றதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அசிங்கமான காரியத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிறாதீங்க. மா லஹர மின்ஹா வ மா பத்தன், அதில் வெளிப்படையாக தெரியுத அதையும் செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் அந்தரங்கமாக உள்ளது இருக்குதே அதையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறையில் கட்டளை எடுக்கிறான். விபச்சாரத்தை செய்யறதுங்கிறது வெளிப்படையாக உள்ளது. அதுக்கு தகுந்தவாறு பேச்சுகளை பேசுறது, அசிங்கமான வார்த்தைகளால் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத கணவன் மனைவி எவ்வளோ நாளும் பேசிட்டு போயிடலாம், அது ஒரு விஷயம்.
அது இல்லாத முறையில் வந்து அந்நிய ஆண்களோட அந்நிய பெண்களோட இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுவது வந்து அது வந்து ரொம்ப அந்தரங்கமான வெளிப்படையானது இல்லை. அப்போ அந்த மாதிரியான காரியங்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நெருங்கிறாதீங்க என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அந்த ஒழுக்க கேட்ட செய்யவும் கூடாது, நெருங்கவும் கூடாது. இப்போ நெருங்குறதுல எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இன்னைக்கு நம்ம வீடுகளில் எடுத்துக்கிறோங்க, எல்லாரும் இந்த அசிங்கமானதை நெருங்கி இருக்கிறோமா இல்லையா? எல்லாரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே சினிமாக்களை போய் பார்க்குறோம். இந்த சினிமாங்கிறது என்ன? அதுக்கு நெருங்குறது தான். அதை செய்யறது இல்லை, விபச்சாரத்தை செய்யறது இல்லை, விபச்சாரத்துக்கு நெருங்குறதா இல்லையா? அந்த விபச்சாரம் செய்யறது தானே சினிமாவில் காட்டுறான். யாரோ எவரோ கட்டி பிடிச்சி ஆட்டம் போடுறது தானே காட்டுறான். அருவருப்பான தோற்றத்தில் காட்டுறான். பாடல்கள்லாம் அப்படித்தானே இருக்கிறது. அதை பார்த்து ரசிச்சீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்னவா ஆகும்? ஏன் நம்மளே செஞ்சா என்னன்னு தான் நம்ம நினைப்போம். முதல்ல அடுத்தவன் செய்கிறத பார்த்து அது அருவருப்பா நமக்கு இல்லை என்று சொன்னால், அது பார்த்து ரசிக்கத்தக்கதாக நம்முடைய மனம் மாறிவிட்டது என்று சொன்னால், நாமே அதை செஞ்சா என்னன்னு வருமா வராதா? இன்னைக்கு கெடுத்து சமுதாயம் குட்டிச்சவரா போனதுக்கு என்ன காரணம்? இந்த விபச்சாரங்களுக்கு அசிங்கமான காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்றானே தவிர நெருங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இஸ்லாம் ஒண்ணுதான் என்ன பண்ணுது, லா தக்ரபு, நெருங்காத, கிட்ட கூட போவாத. அதை செய்யாம இருக்கிறது பத்தாது, நெருங்கிட்டா செஞ்சிருவ. இன்னைக்கு எல்லா விதமான கேடுகள் அதிகரிப்பதற்கே காரணம் என்ன? இந்த பாடல்களை உட்கார்ந்து எல்லாரும் பார்க்குறோம். யார் பார்க்குறோம்? மக, அண்ணன், தம்பி, அப்பன் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்துக்கிட்டு அந்த ரெட்டு அர்த்தம் தரக்கூடிய அந்த பாட்டை கேட்குறோம். அந்த அசிங்கமான சேட்டைகள், உடல் சேட்டை இருக்குல்ல, அதை பார்த்து ரசிக்கிறோம். இதில் எந்த விதமான வெறுப்பே வரமாட்டேங்குது. இப்படி செஞ்சால் நம்ம 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 புள்ள செஞ்சால் அதை ஒத்துக்குருவோமா? இந்த மாதிரி நம்ம தங்கச்சி போய் செஞ்சால் ஒத்துக்குருவோமா? இந்த மாதிரி நம்ம தம்பிக்காரன் ஒருத்தியோட இப்படி ரோட்டில் போய் ஆட்டம் போடாமல் ஒத்துக்குருவோமா? எதை வந்து நம்ம அருவருக்கத்தக்க நினைக்கிறோமோ அதைத்தான் அதில் காட்டுறான். ஆனால் நம்ம அதை செய்யலை, நெருங்கி இருக்கிறோம். அந்த கேடுகட்ட செய்யலை, நம்ம ஒன்றும் செய்யலை, நெருங்கி இருக்கிறோமா இல்லையா? அதே நம்ம மாற்ற முடிய மாட்டேங்குது. டக்குன்னு சேனலை மாற்றிடணுமா இல்லையா? விளம்பரங்கள் நியூஸ் பார்த்தா கூட அந்த மாதிரி காட்சியை கொண்டா நுழைச்சி போடுறாங்க. சரி, டக்குன்னு மாற்றிடணுமா இல்லையா? நம்ம அதை உட்கார்ந்து கொண்டு ஒரு அருவருப்பு இல்லாமல் அதை அழகாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கூட உறுத்தல் வரமாட்டேங்குது. அப்போ எப்படி உங்கள்கிட்ட அந்த வெக்கம், ரோசம் இதெல்லாம் எப்படி நம்மள்ட்ட இருக்கு? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன கண்டிக்கிறான், லா தக்ரபு, நெருங்காதீங்க. அதே மாதிரி விபச்சாரத்தை பற்றி சொல்லும்போது கூட விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தை நெருங்கிறாதீங்க. நெருங்குறேன்னா என்ன? இது மாதிரியா பார்த்து ரசிக்கிறது நெருங்குறது, கொலைய பேசுறது நெருங்குறது, கொஞ்சிறது நெருங்குறது. அது சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட, மனைவிட்ட கொஞ்சலாம், கணவன்கிட்ட கொஞ்சிக்கலாம். சம்மந்தம் இல்லாத ஒரு பெண்ணிட்ட போய் கொஞ்சினா என்ன அர்த்தம்? நெருங்கினீங்கன்னு அர்த்தம். சம்மந்தம் இல்லாத ஒரு ஆண்கிட்ட போய் கொஞ்சி பேசுனா அதுக்கு நெருங்கிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கடைசியில் அதெல்லாம் போய் விழ முடிய போகிறது. அப்ப நெருங்காதீங்க. ஏனென்றால் இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ சபீலா, அது அருவருக்கத்தக்க ஒரு செயல். விபச்சாரம் என்பது அருவருக்கத்தை செயலாக இருக்கிறது, கெட்ட வழியாக இருக்கிறது. 17வது சூராவுல 32வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா மா பத்தன், என்னுடைய இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான். விபச்சாரத்தை மட்டும் ஹராமாக்கல, வெளிப்படையான விஷயத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அந்தரங்கமா உள்ளதையும் ஹராமாக்கி இருக்கிறான். இந்த வெளிப்படையானது அந்தரங்கமானதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நேரடியாக போய் செய்யறத வந்து வெளிப்படையானது என்றும், அதை தூண்டக்கூடிய இந்த ரகசிய பேச்சுக்கள் மற்ற அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்தரங்கமானதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டையுமே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். நாங்கள் அவன் தப்புலாம் பண்ணலையே, தப்பு பண்ணலை, அது மாதிரி பேசுறது மார்க்கத்தில் கூடுமா? தப்பு பண்ணலைன்னு அது மாதிரியான ஒரு அந்த தூண்டக்கூடிய வகையில் கொஞ்சிறது, குழாவுறது அதெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா? அதையும் இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். 25வது சூராவுல 68வது வசனத்தில் சொல்றான். எப்படி சொல்றான்? வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேறு கடவுளை அழைக்க மாட்டார்கள். நல்லடியார் யாருன்னு கேட்டா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சா தான் நீ சொர்க்கத்துக்கு போவே. அந்த நல்லடியார் என்னென்னலாம் செய்யணும்? லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேற கடவுளை அவங்க அழைக்க மாட்டார்கள். அதே மாதிரி வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த ஒரு உயிரையும் அதற்குரிய முறைப்படியே தவிர கொல்ல மாட்டார்கள். அது மாதிரி ஒலா யஸினூன், மூணாவது விபச்சாரம் செய்யக்கூடாது, ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபடக்கூடாது. இதை சொல்லிவிட்டு ஒமையஃப் அல் தாலிக, யார் இந்த விபச்சாரத்தை ஒழுக்கக்கேடை செய்கிறானோ எல்கா அசாமா, கடும் தண்டனை அவன் சந்திப்பான். இந்த ஒழுக்கக்கேட்டில் எவனா ஈடுபட்டானே ஆனால் எல்கா அசாமா, அல்லாஹ் வந்து சாதாரணமாக விட மாட்டான்.
கடுமையான முறையில் தண்டிப்பான் என்று சொல்லி 25வது சூறாவில் 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த ஒழுக்கக்கேடர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வஹீல சொல்லி கொடுத்து அவங்க விளக்குறாங்க, கனவு காண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய கனவு, ரசூலுல்லாஹ்வுடைய கனவு வஹி. நம்ம கனவு கண்டா முக்கால்வாசி பொய்யா இருக்கும், கற்பனையா இருக்கும், தூக்கி எரிஞ்சிட்டு போயிடணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கனவு வந்துச்சுன்னு சொன்னா அதில் சைத்தான் வரமாட்டான், அவங்கள்ட்ட வேற மாதிரிலாம் வராது. கனவுல வர்றது அப்படி என்னது, அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தி நபிமார்களுக்கு. அதனால தான் மகன் அறுக்கிறதா கனவு கொண்டு போய் அறுக்க போனாங்க. அல்லாஹ்ட்டிருந்து இப்ராஹிம் நபிக்கு நேரடியாக கட்டளை வந்துச்சு, புள்ளைய அறுத்து பலியிட்டு நான் வந்துச்சு, அப்படி கட்டளை வரல. கனவுல அல்லாஹ் அப்படி காட்டினான். அல்லாஹ் கனவுல காட்டினா நபியை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், செய்யணும்னு அர்த்தம். அது வந்து அல்லாஹ்வுடைய ஆர்டர்னு அர்த்தம். நீங்க பிள்ளையா இருக்கிற மாதிரி கனவு கண்டியன்னு வைங்களேன், அறுக்கலாமா? அறுக்க முடியாது. இப்ராஹிம் நபி அது மாதிரி சைத்தான் விட்டு போயிடணும். நம்ம இப்படி கனவு கண்டா என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு போயிடணும். நம்ம கனவுல உள்ளதை செஞ்சிடக்கூடாது. ஆனா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் கனவுல ஒன்று வந்தால் அவங்க அதை செயல்படுத்தணும். ஏன் இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபந்தூர் மாதா தரா, என் அருமை மகனே உன்னை அறுப்பது போல நான் கனவுல கண்டேன், உன் கருத்து என்னன்னு இப்ராஹிம் நபி கேட்டதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து நான் ஒரு இரவு யாராவது கனவு கண்டீங்களான்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஒருத்தர் நான் இல்லை நீ இல்லைங்கிறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, நேற்று இரவு கனவுல ரெண்டு மாணவர்கள் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள், அங்கே மறுமையில் என்னென்னலாம் நடக்குமோ அதையெல்லாம் காட்டுவதற்காக என்னை கூட்டி சென்றார்கள் என்று சொல்லி பல காட்சிகளை விளக்குறாங்க. புகாரில 1386வது ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. நமக்கு தேவை என்னன்னு கேட்டால் அந்த காட்சிகளில் ஒரு காட்சி என்ன காட்சி, ஒரு பெரிய அண்டா, பெரிய சட்டி, அந்த சட்டியுடைய அடிப்பாகம் நல்லா விரிஞ்சு இருக்கிறது. அடிப்பாகம் விரிந்து மேல் பாகம் குறுகி இந்த முக்கோணமாக இருக்குன்னு வைங்களேன். வாய் வந்து குறைவாகவும் அடிப்பாகம் அகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தில் கீழே வந்து என்ன செய்கிறாங்க, நெருப்பு கொண்டே மூட்டுறாங்க. மூட்டுனா அந்த நெருப்பு பயங்கரமாக கொதிக்குது. கொதிச்சவொன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால் பொங்கி, என்ன பொங்கி வருதுன்னு பார்த்தா ஆம்பளையும் நிர்வாணமான ஆம்பளையும் பொம்பளையுமா பொங்கி இப்படி மேலே வர்றாங்க. நெருப்பு கொண்டே விட்டவுடனே உள்ள யாரை போட்டிருக்கான்ல, சில ஆண்களையும் பெண்களையும் நிர்வாணமாக உள்ள போட்டிருக்கிறான். அந்த நெருப்பு கொண்டே கீழே வச்சவுடனே அது கொதிக்கும்ல, அந்த கொதிப்புடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டா நுர பொங்குற மாதிரி. யார் பொங்குறா, மனுஷன் பொங்குறான். அவ்வளவு வெப்பம் அது. அப்படி சொல்றாங்க. மனுஷன் பொங்கி இப்படி வெளியே வர்றான். டக்குன்னு அந்த நெருப்பு உருவுறாங்க. உருவணுன்னு கீழே அப்படியே போயிடுறான். மறுபடியும் நெருப்பு கொண்டு வைக்கிறாங்க கீழே. பயங்கரமான நெருப்பை ஹீட்டை கொண்டு வைக்கிறதும் அது மேலே அப்படி பொங்குறதும் அதை எடுத்துன்னு வர கீழே ஒரு வெளியே வந்து விழுந்துட முடியாது. அப்போ இவங்களுக்கு ஸ்பெஷல் தண்டனை. இதெல்லாம் யார் என்று கேட்குறாங்க கூட்டிகிட்டு வந்த மாணவர்கிட்ட கனவுலையே. இவங்க தான் விபச்சாரம், ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும். ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரியான சிறப்பு தண்டனை நரகத்தில் போட்டதோட நரகத்தில் ஸ்பெஷல் தண்டனை இது. இவங்களை வேக வைக்கிறது, வேக வைக்கக்கூடிய ஒரு தண்டனையை கொடுப்பார்கள் என்று அதான் அல்லாஹ் சொன்ன கடும் தண்டனைங்கிறது. யார் இதை செய்கிறானோ எல்கா சாமா, கடுமையான தண்டனையை தருவான்னு சொல்றான குர்ஆன்ல. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கனவு மூலமாக அந்த தண்டனை விளக்கப்படுறதை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனைக்குரியதாக இருக்குது. இதை மட்டும் விளங்கிட்டோம்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை இனிக்கும், ஆணுக்கும் இனிக்கும், பெண்ணுக்கும் இனிக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இந்த உலகத்தில் இந்த குடும்ப இவியல் சந்தோஷமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, இதுலேருந்து தடமாறி போகிறது தான் காரணம். நபிகள் நாயகம்னு சொல்ல போனால் நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நிறைய காரியங்கள் செய்யணும் வழங்குதா. இருந்தாலும் ஒரு ரெண்டு காரியத்தில் மட்டும் நீ கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டேன்னு வையி, உனக்காக வேண்டி நான் பொறுப்புங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பொறுப்புங்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து என்ன செய்ய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவேங்கிறாங்க. நான் பொறுப்பு, நான் கேரண்டிங்கிறாங்க. அது என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க, மை எழுமனிலி மா பைன லிஹையைஹி ஒமா பைன ரிஜ்லைஹி அலுமனு லஹுல் ஜன்னா. யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய 2 தாடை, நாக்க சொல்றாங்க, 2 தாடைக்கு மத்தியில் இருக்குதே அதாவது நாக்கு, இந்த நாக்கையும் 2 கால்களுக்கு இடையில உள்ளதையும் பொறுப்பாக பேணிக் கொள்கிறாரோ அவருடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பாச்சு. நாக்க ஒழுங்கா பயன்படுத்து, கண்டது அவதூறு பேசாம, பொய் பேசாம, புழுவா. நாக்குனால தான் எல்லா முசீபத்துமே. நாக்க மட்டும் கரெக்டாக ஊமையா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நாக்க வந்து நல்லதுக்கு பயன்படுத்து, கெட்டதுக்கு பயன்படுத்தாத. அல்லாஹ் எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறான் அதுக்கு பூரா நாக்க பயன்படுத்து. அல்லாஹ் தடுத்திருக்கிற காரியத்துக்கு இந்த நாக்க நான் பயன்படுத்த மாட்டேன்
அவதூறு சொல்ல மாட்டேன், கோல் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி அசிங்க ஆபாசமா பேச மாட்டேன் என்று நாக்கை யார் பேணிக் கொள்கிறார்களோ அதே மாதிரி தன்னுடைய கற்பையும் பேணிக் கொள்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் யார் கற்பை பேணிக் கொள்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தப்புகள் நடந்திருந்தாலும் சரி, வேற வேற பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு யார் பொறுப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலுமனுலகுல் ஜன்னா, அவனுடைய ஜன்னத்துக்கு நாம் பொறுப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் பொறுப்புன்னு அவங்கள சொல்ல முடியுமா? இது இப்படி அவங்க பொறுப்பாளியா? அல்லாஹ் சொல்லித்தான் சொல்றாங்க, நீ சொல்லுன்னு சொல்லாம சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த மாதிரியான உள்ளத்துக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார்களே, ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் பொறுப்புன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்காம சுயமா நானாச்சு உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா சொன்னாங்கன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருக்கிறான், இந்த ரெண்டு விஷயத்துல ஒழுங்கா இருக்க சொல்லு, நீ பிடிச்சு கொண்டே சொர்க்கத்தில் விட்டுருவ, அதுக்கு நானாச்சுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியாது. இது புகாரியில 6708வது ஹதீஸாகவும் 6474வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சொர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம். மஹ்ஷர்ல விசாரணை துன்யாவுல இதை ஒழுங்கா நடந்து கொண்டால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுற நன்மை கிடைக்கிறது. அதே மாதிரி மறுமையில போய் விசாரணை நடக்கும்போது அரிசி கீழே நம்ம இருக்க போறோம். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்ல, அரிசில இருந்து விசாரணை நடக்கும் பொழுது தீர்ப்பு நரகம் ஆயிட்டு என்ன ஆகுறது? அப்படி ஆகுமாண்டு ஆகாது. ஏன்? அது ரசூலுல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இந்த மாதிரி ஒழுங்கா நடந்தேன்னு சொன்னா சொர்க்கமும் கன்ஃபார்ம் ஆகி போயிடுது. இல்லைன்னு சொன்னா சட்டில வச்சு என்ன செய்யணும்? வேக வைக்கிற தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள எல்லா அம்சத்தையும் கலந்து இஸ்லாம் சொல்லி தந்து விடுகிறது. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மேட்ரு, இந்த ஒழுக்கக்கேடை பொறுத்த வரைக்கும் எவனும் 100% சுத்தம் கிடையாதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்னா உங்களுக்குள்ள பல விஷயங்கள் வரும். நம்மளும் பல நேரத்தில் பொம்பளை பார்த்தா ரசிக்கிறோம், அப்படி பார்க்காம நம்ம இருக்கலையே, பலவித எண்ணங்கள் வரத்தானே செய்யுது. இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் விதியில எழுதிட்டானா. என்ன எழுதிட்டானா? எல்லா மனுஷனும் விபச்சாரத்தை செய்யாம இருக்க மாட்டான், ஒரு மனுஷன் கூட விபச்சாரத்தை செய்யாம இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் விதியில எழுதிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன? இல்ல நேரடியா ஆணும் பெண்ணு சேருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒரு கண்ணாலையாவது செஞ்சு விடுவான், காதாலையாச்சும் செஞ்சு விடுவான், வாயாலே, அதாவது கண்ணால சில அசிங்கத்தை பார்த்து அவன் அந்த விபச்சாரத்துடைய பங்கு அடையாமல் இருக்க மாட்டான். காதால விபச்சாரத்தை அந்த மாதிரி அசிங்கமான பேச்சுக்களை கேட்டு அதை ரசிச்சு அதன் மூலம் விபச்சாரத்தை செஞ்சவனா இல்லாம இருக்க மாட்டான். அப்படி அதை விளக்குறாங்க. அப்படின்னா, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம், ஆதமுடைய மக்கள் மீது அல்லாஹ் விதியாகவே ஆக்கிவிட்டான். என்னத்தை விதியாக்கி விட்டான்னா, ஹல்லஹு மினஸினா, இந்த விபச்சாரத்தில் ஒரு பங்கை, ஒரு சின்ன அளவாவது செஞ்சே தீருவான், மனிதன் என்றால் அதை செஞ்சுதான் தீருவான் என்று விதியாக்கி விட்டான். அதற்கு தாலிக்கலாம் மகாலத்தை, கண்டிப்பா அதை ஒருத்தன் செஞ்சுதான் தீருவான். ஒரு தடவையாவது என்ன செய்யணும்? ஒருத்தன் சொல்றான், நான் எந்த பொம்பளையும் பார்த்து ஆசைப்பட்டது இல்லையே, பொய், அப்படி சொன்னாரு. அல்லாஹ்வுல விதியாக்கி இருக்கிறான். அல்லாஹ் விதியாக்கினா இல்லைன்னு போய் தெரியுமா? அதெல்லாம் இருக்குது, விளக்குதா? அது அதிரக்கதாலிக்க லா மகாலத்தை, கண்டிப்பா அவன் அடைஞ்சதை தீருவான், ஒருத்தர் கிடையாது, ரசூலுல்லாஹ் உள்பட. எந்த அளவுக்கு சொல்றாங்க? வேற ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போறாங்க, ஒரு பெண்ணை பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு மாதிரியா என்ன செய்யறது, அந்த மாதிரி ஒரு பெண்ணு போயிருப்பாங்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு ஆசை வந்தவுடனே உடனே வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க? அவங்க அந்த மனைவிட்ட போய் அந்த சந்தோஷமா இருந்து விட்டு மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க வெளியே போகும்போது ஒரு பெண் ஈர்க்கிற மாதிரி நடந்தால் உடனே வீட்டுக்கு போயிருங்க. அது பின்னாடி அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா வரும்போது விவரமா அதை பேசிக்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்து ஆசைப்பட்டாங்களா இல்லையா? அதை விதியாக்கி இருக்கிறான்ல, அப்படி ஒரு நேரத்தில் வந்துதான் தீரும். ஆனா எப்படி நடக்கணுங்கிறத பிரச்சனை. ஆசைப்பட்டோமா கண்ட்ரோல், கடிவாளம் தான் போட முடியும், வராமலும் தடுக்க முடியாது. எவனாச்சும் அந்த மாதிரி ஆசையை எனக்கு வராதுன்னு சொன்னான்னா முடியவே முடியாது. வரும். போகும் ஒரு போஸ்டரை பார்த்தா ஒரு மாதிரியா வரும், ஒரு மாதிரியா ஒரு பெண்ணை போனால் ஒரு மாதிரியான எண்ணங்கள் வரும், வராம ஒருத்தர் இருக்க முடியாது. யூசுப் நபி என்னாச்சு? யூசுப் நபியே தடுமாற்றாரா இல்லையா? உலகது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடி விட்டார், அவளும் அவரை நாடி விட்டார், ரெண்டு பேரும். அதாவது அந்த பெண்ணு யூசுப் நபியை அழைக்கும் பொழுது யூசுப் நபி என்ன பண்றாரு? ஆம்பளை தானே அவரு, அவருக்கு ஒரு மாதிரியா ஒரு எண்ணம் விடுகிறது, அந்த பெண்ணுக்கும் விட்டது. ஆனா கடைசியில் என்னாச்சு? லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியை மட்டும் அவர் பார்த்திருக்காவிட்டால் அவர் அவுட் ஆகிருப்பாரு. அந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு மாதிரியான சலனம் அம்மாடி அல்லா இருக்கான்னு போய் ஓடியான்ட்டார். அந்த எண்ணம் வராமையெல்லாம் இருக்கல, எல்லா இருந்தாலும் வரத்தான் செய்யும். அது சொல்றாங்க எப்படின்னு கேட்டா,
அதிரக்க தாலிக்க லா மஹாலத்தை, இதை ஒருத்தன் அடைந்தே தீர்வான். அது என்ன அடைந்து தீர்வது? ஜினல் ஐனி அந்நல்ரு, கண்கள் செய்கிற விபச்சாரம் என்பது பார்ப்பது. பார்ப்பதுனா பார்க்க கூடாததை பார்ப்பது, பார்க்கத்தகாத விஷயங்களை போய் பார்க்கறது இருக்குல்ல, அது கண்ணு செய்கிற விபச்சாரம். அதே மாதிரி அது அசிங்கமான படத்தை பார்த்தாலும் சரிதான், ஒரு பெண் அழகா இருக்கான்னு பார்த்து ஊத்து ஊத்து பார்த்தாலும் சரிதான், ஒரு ஆம்பளை ஊத்து ஊத்து பொம்பளை பார்த்தாலும் சரிதான். இந்த பார்க்கறதுங்கிறது எது? கண்ணு வந்து விபச்சாரம் செய்கிறது. அது மாதிரி ஒரு ஜினல் லிசானி அல் மன்திகு, நாக்கு செய்கிற விபச்சாரம் பேச்சு. நாக்கு மூலமாக அது மாதிரியான கெட்ட பேச்சுக்களை பேசும் பொழுது அவன் நாக்கு விபச்சாரம் செய்து விடுகிறது. அதையாச்சும் செஞ்சிருப்பான். நம்ம வாழ்க்கையில் ஒருத்தரோடு பேசணும் இல்லையான்னா பொய்யா தான் இருக்கும். ஒன்று பார்த்தாச்சும் இருப்பான், அல்ல பேசியாச்சும் இருப்பான். அவனுக்குதா அதே மாதிரி ஒன் நப்சு தத்தமன்னா ஓ தஸ்தகி, மனசு என்ன பண்ணுது? அது ஆசைப்படுது. கண்ணு பார்க்குது, வாய் பேசுது, மனசு என்ன பண்ணுது? ஆசைப்படுகிறது. ஆனால் கடைசியாக வந்து அந்த உடலுறவுக்கான உறுப்புகள் தான் யு சத்திக்கு தாலிக்க, அதை உண்மையாக்குகிறது இல்லை பொய்யாக்குகிறது. கண்ணில் பார்த்துட்டியா, அது செஞ்சுதான் தீர்வேன். அதெல்லாம் யாராலையும் தப்பிக்க இயலாது. இதை நினைச்சு நீ அரண்டு பயந்துட வேணாம். சரி, அல்ல இப்படிதான் நம்மளை படைச்சு வச்சிருக்கிறான், எல்லா மனுஷனுக்கும் விதியில எழுதிவிட்டேங்கிறான். விதியில எழுதுன்னு தப்பிக்க முடியுமா? யாராச்சும் வரும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனால் என்ன பண்ணணும்? என்ன வந்தவுன மாடின்னு சொல்லி அதை பொய்யாக்கிடணும். அதை என்ன செஞ்சிடணும்? அந்த வேலை செயல் வடிவம் கொண்டு வராமல் இருப்பதில் தான் நீ வெற்றி பெறுவது இருக்கிறது. எண்ணமே வராம இருக்கிறதுலாம் முடியாது. எண்ணங்கள் வரத்தான் செய்யும், பார்வைகள் வர, ஏதாவது ஒன்று வரும். நம்ம என்ன செஞ்சணும்? ரொம்ப கண்ட்ரோலா கேர்ஃபுல்லா நம்மளை அதுக்காண்டி வரும், ரொம்ப அலட்சியமா இருந்துடக்கூடாது. கண்ட்ரோலா இருக்கணும். மீறியும் வரும். யூசுப் நபிக்கு வந்த மாதிரி வரும், நபி ஸல்லல்லாஹு வந்த மாதிரி வரும். வந்தா என்ன செய்யணும்? உடனே உறுதியாக நின்று அதில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து சொல்லி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்மளை வந்து மறுமை வெற்றி பாதித்து விடும். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு வசனத்தில் நல்லா சொல்றான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான். இந்த மூமின்கள் வெற்றி அடையும் போது அவங்களுடைய தன்மைகளை சொல்லிக்கிட்டு வரும்போது, வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், தங்களுடைய கற்புகளை அவர்கள் காத்துக்கொள்வார்கள். வெற்றி அடைகிற மூமின்கள் யாருன்னு கேட்டா, தங்களுடைய கற்பை காத்துக்கொள்வார்கள். கற்பை காத்துக்கொள்வதுனா ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட மாட்டார்கள். இல்லா அலா அசுவாஜிஹிம் அவுமா மலக்கத் ஐமானுஹும், தங்களுடைய வாழ்க்கை ஜோடி இருக்கிறாங்களே அவங்களோடவே தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் அவங்க கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஹொமனிபுத்தகா வரா அதாலிக்க, இதை தாண்டி மனைவியை தவிர கணவனை தவிர வேற ஒன்றை யார் தேடுகிறார்களோ உலாய்க்கஹுமுல் ஆதூன், அவர்கள் வரம்பு மீறியவர்கள், அவங்க லிமிட்டை எல்லையை கடந்தவர்கள் என்று 23வது சூறாவில் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து நம்ம எதில் கவனமா இருக்கணும்? எந்த ஒரு கட்டத்திலையும் குடும்பம்ங்கிற அமைப்பின் மூலமாக மாத்திரம்தான், இல்லறம்ங்கிற வாழ்க்கையின் மூலமாக மாத்திரம்தான் நம்ம உடலுடைய அந்த சுகத்தை தேடணுமே தவிர வேற வழியில் நம்ம நாடவே கூடாது. இன்னும் சொல்ல போனா இதுல இன்னும் இஸ்லாம் எப்படி இருக்குது? இந்த குடும்ப வாழ்க்கையை சீரழிக்க கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஒழுக்கக்கேடை தடுத்ததோட அந்த நெருங்கக்கூடாதுன்னு மார்க்கம் இருக்குல்ல, ஒழுக்கக்கேடை மட்டும் மார்க்கம் தடுக்கல, இல்ல நெருங்காதுன்னு சொல்லி இருக்குல்ல, எப்படியெல்லாம் நெருங்கிறது வரும் என்பதை இஸ்லாம் விளக்குகிறது. எப்படி விளக்குகிறது? இப்ப மனிதர்களுக்குள்ள வந்து ஒரு லிமிட் இருக்கிறது மார்க்கத்தில். ஆணு பெண்ணு இருந்தா எல்லாரும் ஆண் எல்லாரும் பெண்ணுன்னு பார்க்க இயலாது. ஆண்ல என்ன இருக்கிறது? ஒரு பெண்ணோடு நெருக்கமா இருக்கத்தக்க ஆண்கள் இருக்கிறாங்க, நெருக்கமா இருக்கக்கூடாத ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆண் இருந்தா அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, இருக்கக்கூடாத பெண்கள் இருக்கிறாங்க. இதை இஸ்லாம் எப்படி வகைப்படுத்துது? இதை மஹரம்னு நம்ம சொல்லுவோம். மஹரம்னு சொன்னா திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவினர்கள். மஹரம்னா என்ன? ஹராமாக்கப்பட்டவர்கள். எதுக்கு ஹராமாக்கப்பட்டவங்க? கல்யாணம் செய்யறதுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறவங்க. யாரையெல்லாம் நீங்க கல்யாணம் செய்யறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவங்களோட நீங்க தனியா இருக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணோட எந்த ஆண்லாம் இருக்கலாம், அந்த பெண்ணை எந்த ஆம்பளையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாத மார்க்கத்தில். அந்த மாதிரி உறவினர்களோடு தனியாக இருப்பதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. அது எந்த ஆண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, எந்த பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு லிஸ்ட் இருக்கு, குரான்ல இருக்கிறது. குரான்ல 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுக்கு உங்களுடைய அன்னையர் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷன் அம்மா கல்யாணம் பண்ணலாமா? ஒரு மனுஷன் வந்து அவனுடைய தாயை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது ஹராம். அப்ப தாய் மகனுமாக தனியா இருக்கலாம். தாய் மகன் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது இல்லையா?
அந்த உறவா இருக்குமே ஆனால் அவங்க தனியாக ஒரு இடத்துல என்ன செய்யலாம், இருக்கலாம், தாய் மகன் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பனாத்துக்கும், உங்களுடைய புதல்விகள், உங்களுடைய பெண் குழந்தைகள் உங்களுக்கு ஹராம். ஒருத்தன் வந்து தன் மகளையே கல்யாணம் பண்ணிக்கிற முடியுமா? கல்யாணம் மார்க்கத்தில் கூடாது. ஒருத்தன் தன்னுடைய தாயை கல்யாணம் பண்ண முடியாது, தன்னுடைய மகளே பொண்டாட்டி ஆக்கிற முடியுமா? முடியாது. உங்களுடைய மகள்கள், அது மாதிரி அகவாத்துக்கும், உங்களுடைய வந்து சகோதரிகள், உங்க கூட பிறந்த சகோதரி, உங்க தாயின் தகப்பனுக்கு பிறந்தாலும் சரி, உங்க தகப்பனுக்கு மட்டும் பிறந்த சகோதரியா இருந்தாலும் சரி, உங்க தாய்க்கு மட்டும் பிறந்த சகோதரியா, தாய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்த வேற புருஷன் மூலமா பெற்ற சகோதரியா, சகோதரனா 3 வகையில வரும். தாய் தந்தை, நம்ம தாய் தந்தைக்கே பிறந்தாலும் சகோதரி தான். நம்ம தகப்பனுக்கு வேற மனைவி மூலமாக பிறந்தாலும் அவளும் சகோதரி தான். நம்ம தாய்க்கு வேற புருஷன் மூலமா பிறந்தாலும் அதுவும் சகோதரி தான். 3 வகையான சகோதரிகள். இந்த சகோதரிகளாக இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப சகோதரியோட நம்ம என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், தனியாக இருந்து கொள்ளலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம், யார் எந்த ஆம்பளையும் இல்லாட்டாலும் அண்ணனும் தங்கச்சியும் வீட்டில் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அதே மாதிரி வந்து அம்மாத்துக்கும், அம்மாத்துன்னு சொன்னா தகப்பனுடன் பிறந்த சகோதரிகள். நீங்க வந்து உங்க தகப்பனுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணக்கூடாது. தகப்பனுடைய சகோதரனா மாமிகள். மாமின்னா ஒரிஜினல், நம்ம யார் வேணாலும் மாமி, அந்த மாமி இல்ல, தகப்பனுடைய அக்கா தங்கச்சி அந்த மாமி. மாமின்னா என்னது, தகப்பனோட கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இருப்பார்களே, ஆனால் அவங்களோட என்ன செய்யலாம், ஒரு ஆண்மகன் வந்து தனியா இருக்கலாம், அதாவது மாமியோட போய் தனியாக என்ன செய்யலாம், உட்கார்ந்துருக்கலாம். அது மாதிரி அம்மாவுடைய சகோதரிகள் ஹாலாத், அம்மாவுடைய சகோதரனா சின்னமா பெரியம்மா, அம்மாவுடைய சகோதரர் நீங்க எல்லாம் போய் என்ன செய்யலாம், நீங்க ஒரு வீட்டுக்கு போறதா இருந்த பெண்ணை நாடி நீங்க போறீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணு யாரா இருந்தா நீங்க போகலாம். உங்கள் தாயா இருந்தால் நீங்கள் போகலாம், உங்களுடைய மகளாக இருந்தால் நீங்கள் போகலாம், ஆம்பளைக்கு இதை சொல்கிறோம். உங்களுடைய சகோதரியாக இருந்தால் நீங்கள் போகலாம், உங்கள் தகப்பனோடு கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தால் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகலாம். அவங்க மட்டும் இருந்தால், ஒரு பெண்ணை மட்டும் இருக்கிறாங்க, நீங்கள் போகலாம் அவங்க மட்டுமா இருந்தால். அதே மாதிரி உங்கள் தாயோடு கூட பிறந்த சகோதரி சின்னம்மா பெரியம்மாவா நீங்கள் போகலாம். அதே மாதிரி வந்து உங்கள் சகோதரனின் மகள், உங்கள் அண்ணன் மகள், உங்கள் தம்பி மகள் வீடு, தம்பி மகள் மட்டும் இருக்குது, உங்கள் பிள்ளை மாதிரி போய் பார்த்துட்டு வரலாம். தம்பி மகள் வீடா இருந்தால் என்ன செய்யலாம், அண்ணன் மகள் தம்பி மகளா இருந்தால் அங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து சகோதரி மகள், உங்களுடைய அக்கா மகள், உங்களுடைய தங்கச்சி மகள், ஒரு வீட்டில் தங்கச்சி மகளுடைய வீடு இருக்கிறது, தங்கச்சி மகன் மட்டும்தான் இருக்குது, நீங்க போய் உட்காந்து அழகா பேசிட்டு வரலாம். ஏன், தங்கச்சி மகள் உங்க மக மாதிரி, அவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுடைய அக்கா மகள், உங்கள் தங்கச்சி மகள், உங்க அண்ணன் மகள், உங்களுடைய தம்பி மகள், இவங்க எல்லாம் மகரம்கள் வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பால் கொடுத்த தாய், நீங்கள் கை குழந்தை இருக்கும் பொழுது அந்த பால் குடிக்கிற அந்த 2 வயசுக்கு உட்பட்ட பருவத்தில், பால் குடித்தல்னா என்ன விளங்கிறனே, 2 வயசுக்கு உள்ளதான் பால் குடித்தல்ங்கிறது வரும். 2 வயசுக்கு உட்பட்ட வயசில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை வந்து இன்னொரு பொம்பளை பிடிச்சி தூக்கி பால் கொடுத்துட்டாங்க, அதுவும் 5 டைம்ஸ் கொடுக்கணும். ஒரு தடவை கொடுத்தா தாயாக மாட்டாங்க, 5 தடவை கொடுக்கணும், வயிறு பசி போகிற அளவுக்கு கொடுக்கணும். அது பால் ஊற்ற சட்டம்னு தனியாக பின்னாடி இதில் சொல்லுவோம் சார், பின்னாடி அது இந்த விஷயத்துக்கு தேவையில்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பால் கொடுத்த ஒரு தாய் இருக்காங்கன்னு வைங்க, உங்களை சின்ன பிள்ளையில 2 வயசுல இருக்கு, நீங்கள் பால் குடிச்சது ஒரு அம்மாட்ட, உங்களை பெத்த தாய் இல்லை, வேற யாரோ ஒரு பொண்ணு உங்களுக்கு பால் கொடுத்துருக்கு, அந்த அம்மாவை போய் நீ பார்க்கலாம், தனியாக போய் இருக்கலாம். பால் கொடுத்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு நம்ம பெத்த தாய் மாதிரி, தாயோட அந்தஸ்தில் வந்துடுறாங்க. அதே மாதிரி பால்குடி சகோதரி, பால்குடி சகோதரி என்று சொன்னால் நீங்கள் எந்த பொம்பளைகிட்ட நீங்கள் பால் குடிச்சிங்களோ அவளுடைய மகள், எந்த பெண்ணிட்ட நீங்கள் பால் குடிச்சிங்களோ அவள் பால்குடி அம்மாவாயிடுறா. அந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்க, அவங்க வந்து பால்குடி சகோதரி. உங்களுக்கு சகோதரி எந்த வகையில் சகோதரி ஆகுறா, அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் பால் குடிச்சதால் உங்களுக்கு சகோதரி ஆகுறா. அப்படி இருந்தால் போகலாம்னு எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி வந்து உங்களுடைய மனைவியின் தாய், மாமியா இருக்காங்க, மாமியாவை போய் பார்க்க போறீங்க, மருமவும் போகலாம், மகரம் அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது. அப்போ உங்களுடைய மனைவியின் தாயா இருந்தால் அவங்க மாமியா வீட்டில் போய் என்ன செய்யலாம், மருமவும் போய் ஆம்பளையெல்லாம் இல்லைன்னா சொல்ல தேவையில்லை, மாமியா மட்டும் இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம், இதுல இந்த மாமியா மாறுவோம் இதே விளங்க மாட்டாங்க, யார் வேணாலும் உள்ள வரலாம், மருமவனை மட்டும் பேச மாட்டாங்க. பொம்பளை சட்டம் விளங்குதா, மருமவங்கிறவன் புள்ள மாதிரி, மருமவனை எப்படி மாமியார் பார்க்கணும், பெத்த புள்ள மாதிரி பார்க்கணும். மருமவனை மகனோட இருக்கிற மாதிரி, தம்பியோட இருக்கிற மாதிரி, சித்தப்பா பெரியப்போட இருக்கிற மாதிரி யாரோட இருக்கணும், மருமகனோட பழகணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, யார் எந்த அந்நிய ஆண்கள் வந்தாலும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, மருமகன் வந்தாலும் என்ன செய்வாங்க, அது வந்து அவங்க தான் வேற மாதிரி நினைச்சிடறாங்க, தப்பு புரியல மார்க்கத்தில். மருமகங்கிறவன் வந்து மார்க்கத்தில் மகரம் நல்லா விளங்கிக்கிறங்க. அதில் அதாவது உங்களுடைய மனைவியுடைய தாய்,
மனைவியுடைய தாயிண்டா யாரு? மருமகன் தானே, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மனைவியின் மகள், நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, அந்த பொண்ணு வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கா. அந்த பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டில் இருக்குது, நீங்கள் பார்க்க போறீங்க. உங்க கொண்டாட்டியுடைய மகள், உங்களுக்கு மகள் இல்லை. அந்த பொம்பளை அவங்க மனைவி வந்து வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டு நீங்கள் வந்து ரெண்டாவது மாப்பிள்ளையா இருக்கிறீங்க. அப்போ அந்த பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்? உங்கள் மனைவியின் மகள் அவர், உங்களுக்கு மகள் மாதிரி. அது மாதிரி போகலான்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து மகனுடைய மனைவி, மருமகள், மருமகள் வரும். உங்களுடைய மகனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, மருமகளை பார்க்க போறீங்க. மாமனார் போய் மருமகளை பார்க்க போறாரு, ஆணும் பெண்ணுன்னு பார்க்க இயலாது, அவங்களுக்குள்ள மகரம் இருக்கிறது, அவங்க போகலாம். அப்ப இந்த 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்றான். எப்படி சொல்றான்? இவங்க வீடுகளுக்கு தான் நீங்கள் தனியா இருக்கும்போது போகணும். தனியா இருக்கும்போது போறா தானே செய்யணும். இது அல்லாத எந்த ஒரு பொம்பளை வீட்டுக்கு போனாலும் மார்க்கத்தில் தனியா ஒரு பெண் இருக்கும்போது போகக்கூடாது. இந்த உறவு இருக்கான்னு நீங்க பாத்துக்கிறீங்க. 4:23 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது பெண்களுக்கு பேசுறது, இது ஆண்களுக்கு சொல்லிட்டோம்ல. பொம்பளை நிலையிலிருந்து பேசுறதா இருந்தால் ஒரு பொம்பளை இதை உல்டா பண்ணி பேசுறா இருந்தா, ஏன்னா ஆம்பளை நோக்கி தான் இது சொல்லப்படுது. ஆம்பளைக்கு உள்ள உறவெல்லாம் சொல்லிவிட்டோம். பொம்பளை எப்படி பார்க்கணும்? உங்க மகன் ஒரு தாயா நீங்க இருக்கிறீங்க, ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கிறான், அவன் உங்களுடைய பெத்த மகனா இருக்கிறான், நீங்க போய் பார்க்கலாம். தாய் வந்து எங்க போகலாம்? மகனோட போய் பேசிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி உங்க தகப்பனார் இருக்காரு, அவர் ஆம்பளை தான். பெண்களுக்கு சொல்றேன், உங்க தகப்பனார் ஆம்பளை தான், நீங்க பொம்பளை தான். உங்க தகப்பனாரோட போய் தனியாக செய்யலாம், நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆம்பளை தான், நீங்க பொம்பளை தான், போய் பேசிக்கிட்டு இருக்கலாம். உங்க சகோதரன், பெண்களுக்கு சொல்றேன். அது மாதிரி உங்க சகோதரனுடைய மகன், உங்க அண்ணன் மகன், உங்க தம்பி மகன், ஒரு பொம்பளை போய் பேசிட்டு இருக்கலாம். எங்க அண்ணன் மகன், என் தம்பி மகன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? நீங்கள் போய் பெண்கள் பேசிக் கொள்ளலாம். அது மாதிரி உங்க சகோதரியுடைய மகன், அக்கா மகன், தம்பி மகன், ஒரு பெண்ணுக்கு வந்து அக்கா மகன் இருக்கிறான், ஒரு பெண்ணுக்கு வந்து தங்கச்சி மகன் இருக்கிறான், அவங்களோட போய் என்ன செய்யலாம்? பேசி கொண்டிருக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய சித்தப்பன், தன்னுடைய வாப்பாவுடைய அண்ணன் தம்பி, வாப்பாவுடைய அண்ணன் ஆம்பளை தானே, வாப்பாவுடைய அண்ணன் தம்பியோட நீங்க பேசி கொண்டிருக்கலாம். அது மாதிரி உமாவுடைய அண்ணன் தம்பி, ஒரு பெண்ணு வந்து அவங்க உமாவுடைய அண்ணன் தம்பி இருப்பாங்க இல்லையா, மாமா, அவங்களோட பேசி கொண்டிருக்கலாம். அதே மாதிரி வந்து பால் குடிப்பதனால் ஏற்பட்ட தகப்பன், ஒரு பெண்ணு பால் கொடுத்தான்னு வைங்களேன், அவருடைய புருஷன் வந்து தகப்பன் அந்தஸ்தில் வந்துடுவான். ஒரு பெண்ணு வந்து இன்னொரு பெண்ணை பால் குடிச்சிருக்கிறாங்க 2 வயசுல, அவளுடைய கணவன் இருக்கிறான். அந்த கணவன் யார்? இவங்களுக்கு பால்குடி தந்தை. அவ பால்குடி தாயா ஆயிட்டான்னு சொன்னா பால்குடி தந்தை. அப்ப எந்த பெண்ணிட்டு நீங்க பால் குடிச்சீங்களோ அவளுடைய புருஷனை நீங்க என்ன செய்யலாம்? போய் பேசிக்கிட்டு இருக்கலாம், தகப்பன் அந்தஸ்தில் வந்துட்டதுனால. அதே மாதிரி சகோதரன், பால்குடி சகோதரன், ஒரு பெண்ணு வந்து ஒரு தாயிட்ட பால் குடிச்சிருக்கிறான், அதே தாயிட்ட இன்னொரு ஆம்பளையும் பால் குடிச்சிருக்கிறான். வெவ்வேறு காலகட்டமாக கூட இருக்கலாம், ஒரே நேரத்தில் 2 பேரும் குடிக்கணும் அவசியம் கிடையாது. இவங்க 1980 குடிச்சிருப்பாங்க, அவங்க 1990 கூட குடிச்சிருப்பாங்க. அந்த 2 வயசுக்கு உட்பட்ட பருவத்தில் ஒரு தாயிட்ட குடித்தார்களே ஆனால் அவங்க 2 பேரும் சகோதர சகோதரி ஆயிடுறாங்க. அதே மாதிரி வந்து தாயுடைய கணவர், உங்க ஒரு பெண்ணு வந்து அவங்க தாய்க்கு வேற ஒரு புருஷனை கட்டியிருக்கிறாங்க. தாயுடைய கணவர் என்ன அர்த்தம்? இந்த பெண்ணுடைய தாயார் வந்து இன்னொரு புருஷனை கட்டியிருக்கிறாங்க. அப்ப தாயுடைய கணவர் போய் என்ன செய்யலாம்? அவங்க போய் பெண்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கணவனுடைய தகப்பன், உங்க கணவனுக்கு தகப்பன் இருக்காரு, அந்த கணவன் தகப்பனும் நீங்க என்ன செய்யலாம்? தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த 4:23 உள்ளதை உல்டா பண்ணா ஒரு பெண்ணாக வைத்து பார்த்தால் இந்த ஒரு குணம் வரும். அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் உள்ளவங்களை தவிர மற்றவங்களோட தனியாக கூட இருக்காதுங்க. இஸ்லாம் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுது? இல்லைன்னா குடும்பம் நாசமா போயிடும். குடும்பம் சீரழிஞ்சு போறதுக்கு வந்து ஒழுக்கக்கேடு ஏற்படுற காரணம் இந்த தனியா இருக்கிறது தான். தனியா யார் யார் இருக்கலாம், யார் யார் இருக்கக்கூடாது என்கிறதுக்கான ஒரு எல்லை கோடை இஸ்லாம் போட்டிருக்கிறது. இது ரொம்ப ஆழமான விரிவான ஒரு டாபிக்காக இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.